வணக்கம் தோழர்களே. தான் தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய பருப்பு, என்ன மீறி எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருந்து கொண்டு ஏகப்பட்ட ஊழ உதார்களை வெட்டி வாய்ச்சவடால பேசிகிட்டு இருந்த அண்ணாமலைக்கு டெல்லி தலைமை இப்பொழுது மிகப்பெரிய ஆப்பை இறக்க போகுது அப்படின்ற செய்திகள்லாம் வந்திருக்குது. குறிப்பாக ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் தான் அண்ணாமலைக்கு பாஜகவுடைய தேசிய தலைமை கெடு விதித்திருக்காங்க. அதுக்குள்ள பாஜக அதிமுக கூட்டணிக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒன்று அதிமுக தலைமையோடு பேசி சமரசத்துக்கு வரணும், அப்படி இல்லைனாக்கா பதவியை விட்டு வெளியே போ, உன்னோட தேவை இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை, புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பாஜக தேசிய தலைமை அண்ணாமலைக்கு செய்திகளை அனுப்பியிருக்கிறதா தகவல் வளர்ந்துருக்குது. அது என்னன்னாக்கா, சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை வேகமாக போய் சந்தித்து பேசி இருக்கிறார். அதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய சம்பந்தி வீட்டில் நடத்தப்பட்ட இடி ரெய்டுடைய கோப்புகள்லாம் இருக்குது. அவருடைய சம்பந்தி மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்காங்க. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு பாஜக தேசிய தலைமை என்ன பண்ணுறாங்க, இதை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போட வைக்கலாம்னு முடிவு செய்து அவசரமாக எடப்பாடி பழனிசாமியை பெருமாள் பிச்சை மாதிரி கார்களை மாறி மாறி வர வச்சு டெல்லியில் சந்தித்து பேசி இருக்கிறாங்க. அப்படி டெல்லியில் சந்தித்து பேசிய போதே பார்த்தீங்கன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பாஜகவுடைய தேசிய தலைமைகளுக்கு எப்பொழுதும் அடிமையாக இருப்பதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று விஷயமே இல்லை, ஆனால் புள்ளப்பூச்சி அண்ணாமலைக்கெல்லாம் நாங்கள் அடிமையாக இருக்க முடியாது, நீங்கள் உங்கள் கால்களை எத்தனை முறை வேணாலும் எங்களுடைய வாயால் நக்கி கழுவு சொன்னாலும் நாங்கள் நக்கி கழுவி விடுறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் அண்ணாமலைய கால்களையும் நக்க சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தால் நியாயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி பொறுமை இருக்கிறாராமா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட அமித்ஷா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 2 நாட்களில் அண்ணாமலையும் கூட்டு பேசியிருக்காங்க. அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நாம் சொல்கிறதும் தேசிய தலைமை 2001 எப்போ பாஜக தலைவர் ஆனோமோ அதில் நம்மளுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் பாஜக தலைமை எப்பவும் போல் வழக்கம் போல் தலை சாச்சிட்டு தலையாட்டிகிட்டு இருக்காங்க. அதே போல் தான் இந்த முறையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போன அண்ணாமலைக்கு அங்கே மிகப்பெரிய ஷாக்கு தான் காத்துட்டு இருந்தது. அது அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசும்போது அமித்ஷா காட்டமாக பதில் சொல்லியிருக்காங்க. பாஜகவுக்கு அதிமுகவோட கூட்டணி ரொம்ப முக்கியம், உன்னோட வீம்புக்காக உன்னோட வெட்டி வாய் சவடாலுக்காக கட்சி பலி கொடுக்க முடியாது, அதனால எடப்பாடி பழனிசாமியோட சமரசத்துக்கு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் சொல்கிறத கேட்டுக்குவாரு, நீ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அமித்ஷாவுடைய பேச்சில் மாற்றங்கள் போகுது அப்படின்னு புரிந்து கொண்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து ஜேபி நட்டாவை பார்க்கலாம் முடிவு பண்ண அண்ணாமலை ஜேபி நட்டாவுக்கு முன்னாடியே அவருடைய வளர்ப்பு தந்தை PL சந்தோஷிடம் போய் கெஞ்சி கதறி இருக்காரு. PL சந்தோஷம் பார்த்தீங்கன்னாக்கா நிலைமை இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, எதுனாலும் கொஞ்சம் அமைதியாக பேசிட்டு முதல்ல சென்னை கிளம்பு, அப்புறமேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஜேபி நட்டா அவர்கிட்ட பேசும்போது அமித்ஷா சொன்னதை மீண்டும் எதிரொலியாக ஜேபி நட்டா சொன்னதுக்கு அப்புறமேட்டு அண்ணாமலைக்கு இருப்பு கொள்ள முடியும். டெல்லியிலேருந்து வந்த உடனே கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு அண்ணாமலை எந்தவித பதிலும் சொல்ல முடியாமல் தவிர்த்தாரு. ஏன்னா கூட்டணி முடிந்த போது அதிமுகவோட மீண்டும் கூட்டணி வைத்துக்கொண்ட பதவி ராஜினாமா செய்வேன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே பேசுனதெல்லாம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை டெல்லியிலேருந்து சென்னை வரதுக்கு முன்னாடியே எல்லா சோசியல் மீடியாவில் அந்த வீடியோக்களை கட் பண்ணி ட்ரால் மெட்டீரியல் ஆட்கின உடனே அண்ணாமலைக்கு இப்பொழுது என்ன பதில் சொல்ல முடியாமல் தனக்கு கட்சியுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பம்மாத்து வேலைகளை காட்டிகிட்டு இருந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பலவிதமான மறைமுகமான வேலைகளை செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் எடப்பாடி தரப்பு பாஜக தரப்புக்கு தெரிவிச்சிருக்கிற உடனே பாஜக தரப்பும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே அண்ணாமலை விட்டு வைக்கக்கூடாது. ஏப்ரல் 6ஆம் தேதி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சென்னைக்கு வராரு. அந்த சமயத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியில் பல முக்கிய தலைவர்களையும் நரேந்திரா சந்தித்து நேரில் பேசி கூட்டணியை ஃபைனல் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் அண்ணாமலைக்கு கெடு விதித்து இருக்கின்ற பாஜகவோட தேசிய தலைமை
ஏப்ரல் 6க்குள்ள நீ வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக போகிறதுக்கான வேலைகளில் வந்துட்டு முன்னெடுப்பு செய்யலினாக்கா உன்னை வந்துட்டு 7ஆம் தேதி கட்சியை விட்டு தூக்க வேண்டிய 7ஆம் தேதி நீயா வந்துட்டு கட்சியை விட்டு விலகிடு, நாங்களாம் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நிலைமைக்கு கொண்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக ஒரு செய்தியை வந்துட்டு அண்ணாமலை தரப்புக்கு வந்துட்டு அனுப்பியிருக்குது. இதை பார்த்த உடனே PL சந்தோஷுக்கு மீண்டும் தொலைபேசி ஃபோன் செய்து கதறி இருக்கிறாராமா அண்ணாமலை. அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே PL சந்தோஷம் எல்லாமே வரப்பு கைமீறி போயிடுச்சு. அதனால் இனிமேல் என்னால் எதுவும் பண்ண முடியாது, தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை மட்டும் செஞ்சிடு, அப்படி இல்லைன்னா கட்சி வந்துட்டு விலகி போயிடு அப்படின்னு அவரும் வெளிப்படையாக போட்டு உடைக்க தன்னை எல்லாரும் கைவிட்டாங்களே இனி என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் வந்து கைகளை பிசைத்து கொண்டே நின்றுட்டுருக்கிறாரு. கைகளை பிசைத்து கொண்டே நின்றுட்டு இருக்கும்போது அண்ணாமலையுடைய ஜால்டாக்கள் வார் ரூம் டைபர்ட் பாய்ஸ் இருப்பாங்களே, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பாஜகன்னு ஒன்று இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருக்கிற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டு பாஜகவில் இருக்கிற மெம்பர்ஸில் முக்கால்வாசி பேர் உங்களுடைய ஃபேன்ஸ் தான். அதனால் நீங்கள் நாம் தனியாக போய் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தனி கட்சி மோடுக்கு அண்ணாமலையை மாற்றுவதற்கு அவரை இப்போ டியூன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்குது. அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட எந்தவித சமரசம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை. ஏன்னாக்கா தமிழ்நாடு அரசியலில் குறிப்பாக கொங்கு பெல்ட் அரசியலில் கிங்குன்னு இருந்தால் அது நானாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய பிரியாணி ஆடு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பாஜக கூட்டணி வரக்கூடாது அப்படின்றதில் தான் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. ஒருவேளை இது பண்ணிட்டாக்க எப்படி எடப்பாடி பழனிசாமியோடு வந்துட்டு இது பண்ண முடியும்? தனக்கு மிகப்பெரிய அவமானமாடி இனிமேலும் வந்துட்டு நம்மளால் பொறுத்திருக்க முடியாது. அதனால் புது கட்சி தொடங்கலாமா அப்படின்ற மோடுக்கு அவரும் தயாராகிட்டு இருக்க. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா சில ஜோதிடர்களை சந்தித்து ஆலோசனைகள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அதுக்காகவே அண்ணாமலை தரப்பு சில ஜோதிடர்களை சந்தித்து அதற்கான ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூட தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்குது. ஏன்னா அப்படி இல்லைனாக்கா இப்போதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு பாஜக தலைமையோட சிறு சமரசத்தை மேற்கொண்டு, ஏன்னா இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே அண்ணாமலை வந்துட்டு புதிய கட்சி தொடங்கினாதான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு அவங்க கட்சி வந்துட்டு கேட்ட சின்னங்களை வந்துட்டு எல்லாம் ஒரே இடத்துல நிற்க முடியும். அதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு என்னுடைய முடிவு சொல்கிறேன், நாம் எதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்ற டோனுக்கு வந்துட்டு அண்ணாமலை முடிவு செய்துட்டாங்க. நம்ம அடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.